ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வேரல் பேட்சில் டெஸ்ட் 2க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆக்சுவலாக 50 GS கொஷின் இருக்குது. அதுக்கப்புறம் 25 மேக்ஸ் கொஷின், 25 தமிழ் கொஷின் இருக்குது. ஸோ 25 மேக்ஸ் கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் ஆகிருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம GS அண்ட் தமிழோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தி எதிர்ப்பு இயக்கம் எந்த முதல்வரின் காலத்தில் நடைபெற்றது? ஸோ நமக்கு நல்லா தெரியும் ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னாலே ராஜாஜி தான் இல்லையா? ஸோ 1937 இவர் சிஎம் ஆகிறாரு. நமக்கு 1920லேருந்து 37 வரைக்கும் நீதி கட்சி இருப்பாங்க. அண்ட் இடையில நீதி கட்சி இடையில 1926 பார்த்தீங்க அப்படின்னா தோற்று போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து சுயராஜ்ய கட்சி வின் பண்ணுவாங்க. பட் அவங்க ஆட்சி அமைக்காமல் சுப்பராயன் அப்படிங்கிற சுயேட்சை வேட்பாளர் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1937 வரைக்குமே அவரோட பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீதி கட்சி அகைன் வந்திருப்பாங்க. ஸோ 37 காங்கிரஸ் வந்து ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ராஜாஜி வந்து வின் பண்ணி அவர் வந்து ஒரு அமைச்சரவையை அமைக்கிறாரு. அவர் அமைச்சரவையை அமைச்சதும் தான் இந்த ஹிந்தி அப்படிங்கிறத கட்டாய மொழி பாடமாக கொண்டு வராரு. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் பயங்கர ப்ராப்ளம் அப்படிங்கிறத உருவாக்குது. ஸோ ஹிந்தியை கொண்டு வந்துட்டால் தமிழ் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பெரியார் வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு இயக்கத்துக்கெல்லாம் தலைமை தாங்கியிருப்பார் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ராஜாஜி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் தமிழ்நாட்டில் தலைமையேற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் தலைமையேற்றிருப்பாங்க அப்படின்னா நம்ம ராஜாஜி தான் வந்து தலைமையேற்றிருப்பார் இல்லையா? ஸோ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது. அண்ட் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதில் டோட்டலாக 98+2 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க டோட்டலாக 100 பேர் கலந்துருப்பாங்க. 98 உறுப்பினர்களும் 2 பேர் வந்து ராஜாஜியும் சுப்பாராமன். ஸோ அவங்க 2 பேரும் தலைமை தாங்கியிருப்பாங்க. டோட்டலாக 100 மெம்பர்ஸ் வந்து போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க போயிட்டு அங்கே உப்பு காய்ச்சி உப்பு கையில் அள்ளுவாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு டேட்டா தான். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா TSS ராஜன் இவர் தான் வந்து தென்னிந்தியாவோட முதல் தனிநபர் சத்தியாகிரகின்னு சொல்லுவோம். அண்ட் இவங்க வந்து இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை TSS ராஜன் அவர் வீட்டில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அங்கே இருந்து அவங்க பொண்ணு ராஜனோட பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஆரத்தி எடுத்து அந்த திலகம் எல்லாம் வெற்றி திலகம் எடுத்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரிஸ் நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது நாடு எங்களுடையது ஆட்சி எங்களுடையது ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஈவே ராமசாமி பெரியார். இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு கொஷின் மட்டும் வெளியேந்து எடுத்து பார்த்தது ஓகேவா? ஸோ இந்த பெரியார் 1000 அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த கொஷின் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது 1916 உருவாக்கப்பட்டிருக்கும். அண்ட் நமக்கு தெரியும் 1916 வந்து TM நாயர், அதுக்கப்புறம் தியாகராய செட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நடேச முதலியார். ஸோ இவங்க எல்லாம் வந்து விக்டோரியா அந்த அரங்கில் கூடி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் பின்னாட்களில் என்னென்னு அழைக்கப்பட்டிருக்கும், ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது சுதேசமித்திரன் இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இது வந்து G. சுப்பிரமணிய ஐயர். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, 1891 சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு இதழை தொடங்கியிருப்பார். இது 1899 வந்து நாள் இதழாக மாறி இருக்கும் ஓகேவா? ஸோ டெய்லியும் வெளிவர நியூஸ் பேப்பராக மாறி இருக்கும். ஸோ சுப்பிரமணிய ஐயர் வேறு என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஃபேமஸ் இல்லையா ஹிந்து 1878 அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பாரதியார் அவர்களை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்தியா விஜயா. ஸோ இதெல்லாம் பாரதியார் அவர்களுடைய பத்திரிகை. அண்ட் தாதாபாய் நவ்ரோஜி எடுத்துட்டோம் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஸ்கோப்தார். ஸோ இதெல்லாம் தாதாபாய் நவ்ரோஜியோடது. அண்ட் 1901 பார்த்தீங்க அப்படின்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். ஸோ எந்த சம்பவம், ஒரிசா சம்பவத்தில் அந்த பஞ்சத்தின் காரணமாக தான் அவர் வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த புத்தகம் அப்படிங்கிறத வெளியிட்டிருப்பார். அடுத்தது VOC அவர்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் தான் நமக்கு வந்து கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் இல்லையா? ஓகே ஃபைன். ஸோ இவர் வந்து மெய்யறிவு மெய்யறம் அப்படிங்கிற புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருப்பார். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் குமரனின் மரணம் சம்மந்தப்பட்டது எந்த இயக்கம்? ஸோ உப்பு சத்தியாகிரகம். ஸோ அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் தான் அந்த 1932 ஜான்வரி 11 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஊர்வலம் போவாங்க. அந்த ஊர்வலத்தில் பிரிட்டிஷ் அதை அடக்கிறதுக்காக அடிப்பாங்க எல்லாரையும். ஸோ இவருமே அதில் இது பண்ணி இறந்துருவார். இறக்குற தருவாயில் கூட தன்னோட கையிலேருந்து அந்த கொடியை வந்து கீழே விட்டுருக்க மாட்டார். அதனால தான் கொடி காத்த குமரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் திருப்பூர் குமரன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் த ஹிந்து பத்திரிகை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1878. ஸோ இப்போ தான் பார்த்தோம் நம்ம
ஜி சுப்பிரமணிய ஐயர் இல்லையா. ஸோ அவர் வந்து விஜயராகவாச்சாரி அண்ட் மற்றும் அவர்களோட இன்னொரு 4 நண்பர்களோடு சேர்ந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது. 1891 சுதேசமித்திரன் தொடங்கியிருப்பார். 1905 பார்க்கணும் அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ 1916 அப்படிங்கிறது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகேவா. ஸோ அதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பின்வருவனவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து இதுதான் கொஸ்டினில் தப்பு பண்ணுறது. எக்ஸாமில் போயிட்டு சரியான இணையா தவறான இணையான்னு பார்க்க மாட்டோம். அப்போ நமக்கு கண்ணுக்கு வந்து எல்லாமே சரியாக தோணுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஓகே எல்லாம் சரி அப்படிங்கிற ஆப்ஷனை போட்டு வந்துடும். அப்புறம் தான் பார்ப்போம் ஐயோ தப்பானது கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போது இதில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1878 ஹிந்து பத்திரிகை தொடங்குச்சு. இது கரெக்டு. 1905 கிலாபத் இயக்கம் தொடங்குச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தப்பு இல்லையா. 1919 தான் கிலாபத் இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1891 சுதேசமித்திரன். ஸோ இப்போ தான் 2 கொஸ்டினுமே பார்த்துட்டு வந்தோம். 1919 ரவுலட் சட்டம். ஸோ இதுவும் கரெக்டு. 1919 மார்ச் 18 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த டைமில் காந்தி வந்து இங்கே தான் இருந்திருப்பார் தமிழ்நாட்டில். ஸோ இது வந்து ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமலே எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சட்டம் தான். ஸோ இதை கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி இதுக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இதுக்காக ஏப்ரல் 6 வந்து அந்த அமிர்தசரஸ் அப்படிங்கிற பிளேஸில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டாக்டர் சைஃபுதீன் அதுக்கப்புறம் வந்து சத்யபால் ஸோ அவங்க 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பின்வருவனவற்றுள் தவறான இணை. ஸோ அகெயின் தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. வாவு சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல். ஸோ இது கரெக்டு. ஜி சுப்பிரமணிய ஐயர் ஹிந்து. இதுவும் கரெக்டு. தாதாபாய் நவ்ரோஜி கிலாபத் இயக்கம். ஸோ ராஜகோபாலாச்சாரி உப்பு சத்தியாகிரகம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் இந்த 3 தான் தப்பு இல்லையா. ஸோ 3 ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 தான் தப்பு அப்படிங்கிறது. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எப்போ தொடங்கியிருப்பாங்க 1906 அக்டோபர் 16 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதில் எஸ்எஸ் காலியா எஸ்எஸ் லாவோ அப்படிங்கிற சொல்லி 2 கப்பல் வந்து தூத்துக்குடி டு கொழும்புக்கு வந்து இது விட்டுருப்பாங்க. அண்ட் டோட்டலாக பார்த்தீங்க ஓகே அந்த கொஸ்டின் பின்னாடி இருக்குது பார்த்துக்கலாம். சுப்பிரமணிய ஐயர் பார்த்தீங்கன்னா ஹிந்து. இப்போ தான் நிறைய டைம் பார்த்தாச்சு. 1878. தாதாபாய் நவ்ரோஜி கிலாபத் இயக்கம் கிடையாது. ஸோ கிலாபத் இயக்கம் வந்து அலி பிரதர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ராஜகோபாலாச்சாரி உப்பு சத்தியாகிரகம். ஸோ இது கரெக்டு. அடுத்தது பின்வரும் இணைகளில் எத்தனை சரியானவைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரவுலட் சட்டம் 1919 கரெக்டு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இதுவும் கரெக்டு. 1937 ராஜாஜி தலைமையிலான முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. ஸோ இதுவும் கரெக்டு. ஸ்டோரிஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ 3 பேருமே கரெக்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது வாவு சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் 1906 தொடங்கினார். இப்போ தான் பார்த்தோம் 1906 அக்டோபர் 16 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அண்ட் அவர் பிரிட்டிஷாரின் கடற்பயண முற்றுரிமைக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை தொடங்கும் கருத்தை வெளிப்படுத்தினார். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த கப்பல் அந்த கடற்பயணத்தில் வந்து ஃபுல்லாக அவங்களோட மோனோபோலி அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அதை எகெயின்ஸ்டாக அந்த டைமில் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சுதேசி இயக்கம் அப்படின்னா குட்டி குட்டி பொருட்களை வந்து தயாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு வளையல் ஆகட்டும் இல்லைனா ஒரு மெழுகு தயாரிக்கிறதாகட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் தயாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ இவர் வந்து நம்ம ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணலாம் பெருசாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை வந்து தொடங்குவார். நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அப்போ இது 2மே கரெக்டு. இந்த ஆர் வந்து ஏக்கு சரியான காரணம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரவுலட் சட்டம் 1919 இயற்றப்பட்டது கரெக்டு. அந்த சட்டம் இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரத்தை ஊக்குவித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தப்பு. ஏன்னா ரவுலட் சட்டம் வந்து அடக்குமுறைகள் தான். அது வந்து விசாரணை இல்லாமலே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுற ஒரு சட்டம். ஸோ அப்போ ஏ கரெக்டு ஆர் தவறு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாமன் டையூ எப்போது தாத்ரா நாகர் ஹவேலியுடன் இணைக்கப்பட்டு ஒரே யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. ஸோ 2020 ஜான்வரி 26 தான் என்னாகும் அப்படின்னா டாமன் டையூவையும் தாத்ரா நாகர் ஹவேலியையும் ஒன்றா மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ 8 யூனியன் டெரிட்டரிஸும் 28 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த 8 யூனியன் டெரிட்டரிஸில் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜம்மு காஷ்மீர் இல்லையா. ஸோ ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் 2மே வந்து கவர் ஆயிரும். அண்ட் இதில்
இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு வந்து 370 சிறப்பு அந்தஸ்தை ரத்து செஞ்சுட்டு மாநில அந்தஸ்தை தூக்கிட்டு இவங்களுக்கு யூனியன் டெரிட்டரியாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த 370 எப்போ இது பண்ணியிருப்பாங்க, ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 5, 2019 வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அண்ட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் ஸ்டேட் அந்தஸ்து கொடுக்கறத பற்றி சீக்கிரமே அவங்களுக்கு ஸ்டேட் அந்தஸ்து கொடுக்க போகிறோம் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் லடாக்ல வந்து நமக்கு தெரியும் இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு. லடாக்கை வந்து 6வது அட்டவணையில் சேர்க்கறதுக்கு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கூட BS சௌஹான் அப்படிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ இது எல்லாமே இது ரிலேட்டடான விஷயங்கள். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 1954 இருந்து 2019 வரை ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது? ஸோ இப்போ தான் பார்த்தோம் ஆர்டிகல் 370. ஸோ இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு பார்த்தோன்னா இதில் என்ன பண்ணுறாங்க, அந்த காஷ்மீருக்கு வந்து அங்கே இருக்கிற லேண்டை அங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ எல்லாமே அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் எல்லாம் பண்ணணும். வேறு இப்போ நம்ம இப்போ அது காஷ்மீர் வந்து இந்தியா கூட தான் இருந்துச்சு. பட் நம்ம மற்ற ஸ்டேட்லேருந்து அங்கே போகிறது அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிற மாதிரியான ஒரு சிறப்பு அம்சம் கொடுத்துருந்தாங்க அந்த காஷ்மீருக்கு மட்டும். ஸோ அதை தான் வந்து ஆகஸ்ட் 5 வந்து தூக்கியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிட்டது எப்போதுன்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா கொஷின் பார்க்கணும். மெட்ராஸுக்கு சென்னைன்னு பெயர் கொடுத்தது எப்போன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஜூலை 17, 1996 தான் மெட்ராஸ்க்கு வந்து சென்னை அப்படிங்கிற பெயர் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ ஜனவரி 14, 1969 வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான தீர்மானங்கள் தான் எப்போ இயற்றப்பட்டிருக்கும் நம்ம கிளாஸ்லேயே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஜூலை 18, 1967 இங்கே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவாங்க. நவம்பர் 23, 1968 பார்லிமெண்ட்ல ஓகே சொல்லி அனுப்புவாங்க. ஃபைனலா ஜனவரி 14 வந்து 1969 தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்படும். ஸோ இந்த ஜூலை 18 தீர்மானம் நிறைவேற்றிய நாளை தான் நம்ம வந்து தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோம். பட் நமக்கு இங்கே கேட்ட கொஸ்டின் என்ன, மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னைன்னு பெயரிடப்பட்டது ஜூலை 17, 1996. ஸோ இதில் நவம்பர் 1, 1956 அப்படிங்கிறது என்னென்னா நவம்பர் 1 வந்து உள்ளாட்சி தினம். ஸோ அதே மாதிரி நவம்பர் 1, 1956 தான் வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு மாநில அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிதி உதவி திட்டத்தில் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. கலைஞர் மகளிர் உதவித்தொகை தமிழ்நாடு. ஸோ இது கரெக்ட். மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது இல்லையா. ஸோ எல்லாமே அது அப்படி தான் 1000, 1500 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக ஒவ்வொரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அது அங்கே ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்படுது. அதுதான் இந்த திட்டங்கள். அப்போ தமிழ்நாட்டில் எப்போ இது நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா 15 செப்டம்பர் 2023 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். காஞ்சிபுரத்தில் வச்சு தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த குன்றத்தூர் அப்படிங்கிற பிளேஸில். ஸோ மகாலட்சுமி அப்படின்னு தெலுங்கானாவில் சொல்கிறாங்க. லட்லி பெக்னா யோஜனா மத்திய பிரதேஷில், கிரகலட்சுமி அப்படிங்கிறது கர்நாடகா, லக்ஷ்மி பந்தர் அப்படிங்கிறது மேற்கு வங்காளம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் இப்போ நிறைய கேட்குறாங்க. ஸோ எந்த ஸ்கீம் ஒவ்வொரு இப்போ நம்ம இங்கே எப்படி விடியல் பயணம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியும் சில ஸ்கீம்ஸ் அவுட் சைடு இருக்குது. அப்போ அது அவங்க ஸ்டேட்டில் என்ன நேமில் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே வந்து ஜல்ஜீவன் மிஷன் அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பேரில் அழைப்பாங்க. அதுவுமே லாஸ்ட் டைம் குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் படிக்கும்போது அப்படி கொஞ்சம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிக்கணும். ஸோ இதில் வந்து 1, 2, 3 தான் கரெக்டு. 4, 5 வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. மனித கழிவுகளை கைகளால் சுத்தம் செய்வதை தடை செய்தல் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு சட்டம். ஸோ மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் தர் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2013. ஸோ இதை வந்து கிளாஸில் நிறைய டைம் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ 2013 கொண்டு வந்தது தான் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ட். அந்த மனித கழிவுகளை கைகளால் சுத்தம் செய்கிறத தடை செய்கிறது. அண்ட் அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தேசிய சுகாதார கொள்கை வெளியிடப்பட்ட மற்றும் திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டுகளில் பொருந்தாததை தேர்வு செய்க. ஸோ இதுவுமே சொல்லியிருப்பாங்க கிளாஸில். 1983, 2002, 2017 மாற்றிருப்பாங்க. 1994 மட்டும் வந்திருக்காது. அண்ட் இந்த 1994 ரிலேட்டடாக பார்த்தோன்னா நிறைய ஆக்ட் இருக்கு இல்லையா. ஸோ தோட்டா ஆக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா PCPNDT ஆக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு இல்லையா. ஸோ அது வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 94 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களை கண்காணிக்க வழங்கப்பட்ட தொலைபேசி எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 102. ஸோ இது ரொம்ப முக்கியம். அண்ட் 181 அப்படிங்கிறதும் விமென்ஸுக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் தான்.
14567 அப்படின்னா முதியோர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஹெல்ப்லைன் நம்பர். தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் பற்றி சரியான கூற்று கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2024 ஜான்வரி 9 திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இது கரெக்டு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் களப்பணியாளர்கள் இல்லங்களுக்கு தொற்றா நோய் பரிசோதனை செய்ய, அதாவது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ரிலேட்டடாக ஏதாவது டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க இல்லையா, அதனால அந்த சேவை கிடைக்காமல் இருந்தது. இத்திட்டத்தின் கீழ் புலம்பெயர் தொழிலாளர்களும் பயன்படுகின்றனர். இதுவும் கரெக்டு தான். தொழிலாளிகளிலும் கட்டுமானம் உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழில்களிலும் ஈடுபட்டுள்ள தொற்றா நோய்களால் பாதிக்கப்படுவதை தடுக்க பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ இது 4மே கரெக்டு தான் ஆன்சரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஸோ நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச கொஷின் தான். August 5, 2021 சாமணப்பள்ளி கிராமம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுச்சு. அண்ட் தொற்றா நோய்களுக்கான சேவைகளை பயனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று அளிப்பது இதன் நோக்கம். இதுவும் கரெக்டு. 50 வயதும் அதற்கு மேற்பட்டவர்கள் இயலாமையில் உள்ள நபர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை இல்லங்களுக்கே சென்று வழங்குதல். ஸோ இதான் தப்பு. 45 வயசு இல்லையா, 50 கிடையாது, 45 வயசு அதுக்கு மேற்பட்டவர்கள். 2024 அக்டோபரில் இத்திட்டத்திற்காக தமிழக சுகாதாரத்துறை ஐநாவின் UN இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்டு. அப்போது 3 1 2 4 கரெக்டு, 3 மட்டும் தப்பு. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். ஸோ 2021 டிசம்பர் 18 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் இல்லையா, ஸோ செங்கல்பட்டு காயமாயிரும், அதனால மேல்மருவத்தூரில் போய் வேண்டிக்கணும் அப்படின்னு ஷார்ட்கட் எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து மறக்காது யாருக்கும். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 lakh அப்படிங்கிறது அந்த அமௌண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து 2 lakh அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 2024 டிசம்பர்லேருந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரிப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் PM கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ அது 2025 மேலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. அதில் வந்து 1.5 lakhக்கு அண்ட் 7 days ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அடுத்தது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1994. ஸோ இப்போ தான் முன்னாடி கொஷினில் கூட பார்த்துருப்போம் இல்லையா. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்த தினம் தமிழ்நாட்டில் என்ன நாளாக கொண்டாடப்படுகிறது. ஸோ அவங்களோட பர்த்டே வந்து July 30. ஸோ அந்த July 30 பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லையா, தமிழ்நாடு மருத்துவமனை தினம். ஏன்னா முத்துலட்சுமி அவர்கள் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ July 1 என்ன தினம் அப்படின்னா மருத்துவர்கள் தினம், PC ராய் அவர்களோட பிறந்த தினம். அடுத்தது தவறான இணையை தேர்வு செய்க. RKSK ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ராம் இதோட ஃபுல் ஃபார்ம். இது கரெக்டு. PMSA பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்ய அபியான், இதுவும் கரெக்டு. PMMVY பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, ஸோ இதுவும் கரெக்டு. சப்லா ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அட்வொகேட் கேர்ள்ஸ் கிடையாது, அடலசன்ட் கேர்ள்ஸு. அப்போது 4 மட்டும்தான் தப்பு இல்லையா. ஸோ ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ராம் அப்படிங்கிறது 2014 கொண்டு வந்திருப்பாங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் இல்லையா. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் 2016 கொண்டு வந்திருப்பாங்க. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா 2017 ஜான்வரியில் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் சப்லா வந்து 2011 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ 4மே நம்ம நல்லா டீட்டெயிலாக கிளாஸில் பார்த்துருப்போம். ஆதிச்சநல்லூர் சிவகலை ஆகிய இடங்களைப் போல் சமகால ஒத்திருப்பு மற்றும் இரும்பு காலத்தை சேர்ந்த அண்மையில் அகழ்வாராய்ச்சியில் அறியப்பட்ட இடத்தின் பெயரை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமலாபுரம், அந்த இடம் தான் வந்து ஈக்குவல் டு ஆதிச்சநல்லூர் சிவகலை, அந்த இடத்துக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு பற்றிய தவறான கூற்றை தேர்வு செய்க. ஸோ தமிழ் மொழியிலும் இலக்கியத்திலும் மாணவர்கள் அறிவினை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு நடத்தப்படுகிறது. கரெக்டு. இதனை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் தமிழ் பயிற்சி குழு நடத்துகிறது. ஸோ இதுதான் வந்து தப்பு. இதில் +1 மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர். வெற்றி பெறும் மாணாக்கர்களுக்கு 1500 ரூபா வழங்கப்படும். கரெக்டு. ஸோ தமிழ் அப்படின்னு வந்துட்டாலே இது வந்து நம்ம நேஷனல் லெவல் கிடையாது, ஸ்டேட் லெவலில் நடத்தப்படக்கூடியது. அப்போ 2 மட்டும் கரெக்டு, மற்றதெல்லாம் 2 மட்டும் தப்பு, மற்றதெல்லாம் கரெக்டு. முக்கிய மந்திரி மகிழா ரோஸ்கர் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலத்தின் பெயரை தேர்வு செய்க. ஸோ இது பீகாரில் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 month முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இது வந்து இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
பெண்களுக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிறது இனிஷியலாகவே அவங்களோட அக்கௌண்ட்டில் டைரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அது அவங்க வந்து தொழில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆண்டர்ப்ரனராக மாறணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அதை வச்சுட்டு அவங்களோட யூஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் இந்த 10,000 ரூபாய் கொடுக்கறது தான் முக்கிய மந்திரி மகிழா ரோஸ்கார் யோஜனா அப்படிங்கிறது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 2025 இது வந்து டிசம்பர் 10ல் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்ஃப்ரெட் நோபலோட நினைவாக கொடுக்கக்கூடியது 1901லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இதில் பொருந்தாதவர்களின் பெயர் பொருளாதாரத்துக்கு ஸோ ஜோயல் மோஹிர், ஃபிலிப் அகியோன், பீட்டர் ஹோவிட் 3 பேர் வாங்கியிருப்பாங்க. அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மரியா கொரினா மச்சாடோ, ஸோ இவங்க வந்து அமைதிக்கான நோபல் பரிசுக்கு உரியவங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இந்தியா தனது புதிய ஆராய்ச்சி நிலையத்தை மைத்ரி 2 என்ற பெயரில் அண்டார்டிகாவில் தொடங்க உள்ளது. இதன்படி ஏற்கனவே அண்டார்டிகாவில் அமைந்துள்ள ஆராய்ச்சி நிலையங்களில் பொருந்தாத பெயரை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அண்டார்டிகாவில் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா மைத்ரி, பாரதி, தக்ஷின் கங்கோத்ரி, ஸோ இது 3 அண்டார்டிகாவில் இருக்கக்கூடியது. இந்த ஹிமாத்ரி அப்படிங்கிறது ஆர்டிக் ரீஜியனில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த 2 மட்டும்தான் தப்பு. 1, 3, 4 அப்படிங்கிறது அண்டார்டிக் ரீஜியனில் இருக்கக்கூடியது தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் தரநிலைகளில் பொருந்தாததை தேர்வு செய்க. நெடுஞ்சாலை இணைப்பில் முதலிடம், எண்ணெய் இறக்குமதியில் 3ஆம் இடம், உலக ஆட்டோமொபைல் உற்பத்தி 3ஆம் இடம், இராணுவ வலிமை 5ஆம் இடம் இல்லை 4ஆம் இடம், பொருளாதார வலிமை 4ஆம் இடம், வாங்கும் திறனில் 3ஆம் இடம். அப்போ 4 மட்டும்தான் தப்பு, மீதி எல்லாமே கரெக்டு. மாநில திட்ட ஆணையம் குறித்து சரியான கூற்று. ஸோ மாநில திட்ட ஆணையம் 1971 May 25 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் நிறைய கிளாஸஸில் சொல்லியிருப்பேன். ஸோ யூடியூப் கிளாஸஸ்லாம் சொல்லியிருப்பேன். அண்ட் மாநில திட்ட ஆணையத்தோட தலைவர் மாநில முதல்வர் தான். அலுவல் சார் துணைத் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான். செயல்சார் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்கள். ஸோ இதில் வந்து 4மே கரெக்டு. இந்தியாவில் காணப்படும் ஆமை இனங்கள். ஸோ ஆலிவ் ரிட்லி வந்து ஒடிசா அந்த ரீஜியனில் காணப்படும். லெதர் பேக் வந்து அந்தமான் நிக்கோபார்லையும், பச்சை ஆமை கிரீன் டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது லக்ஷதீப்லையும் காணப்படும். ஸோ இதுவுமே கரெக்டு. உலக பட்டினி குறியீட்டில் இந்தியாவின் இடம். ஸோ 102. ஸோ இதுக்கு முன்னாடி 105 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 2005 ரிப்போர்ட் படி 102. மாநிலங்களவை 3/2 பெரும்பான்மையுடன் தீர்மானம் நிறைவேற்றினால் அகில இந்திய நீதித்துறை சேவையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த அரசியலமைப்பு கூறுதுன்னு சொல்கிறாங்க. ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறதையும் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 312. ஸோ இதுதான் வந்து ராஜ்யசபாவோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இல்லையா, அவங்க நிறைவேற்றுற ஒரு ரெசல்யூஷன். இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட ஒரு கொஷின். ஓகேவா? ஸோ நம்ம பாலிட்டியில் இந்த டாபிக் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் நிறுவ சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இப்பல்கலைக்கழகம் அமைய இருக்கும் இடம் எதுனா மாதவரம். ஸோ சென்னை ரீஜியனில் தான் அமைய இருக்கு. அண்ட் இது ரீசெண்டாக இதுக்கு பில்லெல்லாம் பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அனுப்பியிருப்பாங்க. பட் அவர் வந்து அதில் நிறைய ஒரு குறைகள் எல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கண்டன தீர்மானம் அப்படிங்கிறத நிறைவேற்றியிருப்பாங்க சட்டமன்றத்தில். ஸோ அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் தான் இது. நிலையான வளர்ச்சி இலக்கில் அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம் எத்தனையாவது இலக்கு அப்படின்னா 6வது இலக்கு. ஸோ எஸ்டிஜி கோல் அப்படிங்கிறது மொத்தம் 17 இருக்கும். 2015 இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 2030. அண்ட் இதில் 6வது கோலாக எது இருக்குது அப்படின்னா இந்த சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம். பின்வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டவற்றை தேர்வு செய்க. ஸோ இந்தியா தென்கொரியா ராக்கன் அப்படிங்கிறது, இந்தியா ஜப்பான் ஜிமேக்ஸு, இந்தியா ரஷ்யா இந்திரா, இந்தியா மலேசியா சமுத்திர லக்ஷ்மணா கடற்சார் பயிற்சி. ஸோ இதில் எல்லாமே கரெக்டு தான். உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியாவோட இடம் என்ன அப்படின்னா 85. இப்போது 2025 ரிப்போர்ட் படி. ஸோ இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸில் 80 இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து 3-5 பின்னாடி போயிடுச்சு. திராவிட இயக்கத்தின் வரலாற்றை பறைசாற்றவும் பெரியாரின் சிந்தனைகளை எடுத்துரைக்கும் வகையிலும் பெரியார் உலகம் அமைவிருக்கும் மாவட்டம் எதுனா திருச்சி. ஓகேவா? அரசு பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1910, வெடிமருந்து சட்டம் 1907, பத்திரிகை சட்டம் 1918 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பொதுக்கூட்டம் கூடி வெடிமருந்து பற்றி நம்ம தயாரிக்கிறது பற்றி செய்தி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பத்திரிகையில் வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்போது ஷார்ட்கட் அதுதான் இல்லையா? அப்போ 1, 2, 3. அப்போது 3, 2, 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர்.
கீழ்கண்ட கூற்றுகளுடன் தொடர்புடைய அமைப்பு எது? 1852 February 26. ஸோ இதை வச்சு எடுத்துடலாம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். கஜலா லக்ஷ்மி தாஸ் இதை தொடங்கியிருப்பார். ஆங்கிலேயருக்கு எதிரான குறைபாடுகளை எடுத்துரைக்க துவக்கப்பட்ட முதல் அமைப்பு. விவசாயிகளுக்கு ஆதரவாக சித்திரவதை ஆணையத்தை அமைக்க வழிவகுத்தது. ஸோ இது எல்லாமே சென்னை வாசிகள் தங்கம் ரிலேட்டடானது. கீழ்காணும் கூற்றுகளுடன் தொடர்புடையவர் யார்? 1899 January 6 வந்து புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். ஸோ ரிஷ்லி அறிக்கை வெளியிட்டிருப்பார் 1903 இல்லையா? ஸோ கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டது. ஸோ இது மூணுமே யாரோடது? கர்சனோடது. நேற்று தான் கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். கீழ்காண்பவைகளில் சரியற்ற இணை எது? ஸோ விடிவெள்ளி கழகம் 1902, கல்விக்கான தேசிய கழகம் 1905, டாக்கா அனுசீலன் சமிதி 1908 இல்லை, டாக்கா வந்து 1906, கல்கத்தா வந்து 1902 இல்லையா? ஓகே, டாக்கா அனுசீலன் சமிதி வந்து புலின் பிகாரிதாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். வங்காள தேசிய கல்லூரி மற்றும் பள்ளி 1906. ஸோ இந்த சி தான் வந்து தப்பு. சுதேசி போராட்டக்காரர்களை ஒடுக்கிய ஆங்கில அதிகாரி டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டை கொலை செய்ய தீட்டப்பட்ட திட்டத்தின் வழக்கு அலிப்பூர் பாம் கேஸ். ஸோ இதில் யார் வாதாடுவாங்க அப்படின்னா சியாதாஸ் வாதாடுவார். ஸோ பாம் வீசினவங்க குதிராம் போஸும் ஃப்ரஃபுல்லா சக்கி. ஸோ ஃப்ரஃபுல்லா சக்கி என்ன பண்ணுவார்? தற்கொலை பண்ணி செத்து போயிடுவார். குதிராம் போஸ்க்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்படும். 1908 April 30 இந்த கேஸ் நடந்திருக்கும். வஉசி தனது கப்பல் கழகத்தை நிறுவ 40,000 பங்குகளாக தொகையை பிரித்து ஒரு பங்கு எவ்வளவு தொகைக்கு விற்றானா 25 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. டோட்டலாக 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அந்த அமௌண்ட்டு. அண்ட் இதில் பெரிய இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னா பாண்டித்துறையும் அந்த ஹக்கீர் முகமது அப்படிங்கிற இவங்க 2 பேரும் தான் வந்து பெரிய அளவில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்திருப்பாங்க. கீழ்காணும் கூற்றுகளில் எத்தனை இணை அல்லது இணைகள் சரியானவைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ராவ் பகதூர், ராவ் சாஹிப், ஜிவிஎஸ் சரித சுருக்கம், ஆதி திராவிட மகாஜன சபா. ஸோ இது மட்டும்தான் கரெக்டு. 1893 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ராவ் சாஹிப் தான் 1926, ராவ் பகதூர் 1930, ஜிவிஎஸ் சரித சுருக்கம் 1939. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெண் ஏன் அடிமையானாள் எனும் புத்தகம் பெரியாரால் எழுதப்பட்டது. இது கரெக்டு. 1942 எழுதியிருப்பார். திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தைக்கு பதிலாக திருக்குறளில் உள்ள வாழ்க்கை துணை என்ற சொல்லை பயன்படுத்த வலியுறுத்தினார். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஸோ MC ராஜா இல்லையா? மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. இவர் தான் சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருவர். 1908 கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் வஉசியோட தோளோடு தோள் நின்றவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா தான் வந்து கூடவே இருந்திருப்பார். ஸோ இதுதான் வந்து 50 GS கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் இருக்கும். அண்ட் மேக்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் PDF அப்படிங்கிறது நம்ம பேட்ச் குரூப்பில் வந்து போட்டு விட்ருப்போம். ஸோ அதை பார்த்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ 25 மார்க்ஸுக்கு தமிழ். பன்மை பிழை நீக்குக. ஸோ அது எல்லாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை வந்து பன்மையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து அவை எல்லாம் அப்படிங்கிறது தான். ஸோ பன்மையாக சொல்லும்போது அவை அப்படின்னு சொல்லணும். அப்போ அவை எல்லாம் அப்படிங்கிறது. சென்னை என்ற நகரம் கிடையாது, சென்னை என்னும் நகரம். ஸோ இது வந்து ஓல்டு 12th புக்கில் இருக்கக்கூடியது. இரண்டு மலர்கள். ஸோ இரண்டு மலர்கள்னு சொல்லக்கூடாது, இரு மலர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இது பன்மையாக இருந்தாலுமே அதை வந்து இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து தனியாக ஒரு விதி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும். ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். எல்லா உறுப்பினர்களுக்கும் எல்லா வீடுகளுக்கும். ஸோ இதுவுமே கரெக்டு தான். அடுத்தது எந்த புத்தகங்களும் எந்த நாடுகளிலும். ஸோ ரெண்டுமே தப்பு. ஏன்னா எந்த புத்தகத்திலும் எந்த நாட்டிலும் அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ நமக்கு 12th புக்கில் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒவ்வொரு வீட்டிலும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து எப்படி சொல்கிறோம், நிறைய வீடுகளை சொன்னாலும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். அதனால அதை வந்து ஒருமையாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொடுத்துருப்பாங்க. புத்தகம் மேசை இரண்டும் அங்கே உள்ளது, அங்கு கிழிந்த துணிகள் குவிந்திருக்கின்றன. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தகம் மேசை இரண்டும் அங்கே உள்ளன அப்படின்னு சொல்லி வரணும். அண்டு அங்கு கிழிந்த துணிகள் குவிந்திருக்கின்றன. இது கரெக்டு. ஸோ 1 தவறு, 2 சரி. அவை இங்கே உள்ளது இல்லை, அவை இங்கே உள. யான் அப்படின்னா யாம், நான் அப்படின்னா நாம், நீனா நீவீர். ஸோ 2, 1, 3 தான் ஆன்சர். பிழை அற்றதை தெரிவு செய்க. அவன் கவிஞன் அல்லன். ஸோ இதான் பார்த்ததும் சொல்லிடலாம். பிழையற்றது நீ அல்லை.
அப்படிங்கிறது. பிழையற்றதை தெரிவு செய். மகடுவு வந்தாள். ஸோ மகடுவு அப்படின்னா பெண் வந்தாள். இது ஆடு வந்தான் கிடையாது, ஆடுவு வந்தான். ஸோ ஆடுவு அப்படின்னா ஆண்மகன் வந்தான். ஆக்கூள் வந்தாள் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா ஆக்கூள் அப்படிங்கிறது நல்வினையை குறிக்கக்கூடியது. ஓகேவா, அது நல்வினை வந்தாள்னுலாம் சொல்லக்கூடாது இல்லையா, அது தப்பு. போக்குள் சென்றாள். ஸோ இதுவும் தப்பு தான். போக்குள் அப்படின்னா துரதிருஷ்டம். ஓகேவா, அப்போ இதுவும் வராது. மகடுவு வந்தாள் மட்டும்தான் ஆன்சர். பிழையற்றதை தெரிவு செய். ஸோ இருமல் அப்படிங்கிறது தான் பிழையற்றது. பிழையானதை தெரிவு செய். ஸோ கிரணம் அப்படிங்கிறது தான் பிழையானது. கிரகணம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, கிரகணம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஒற்றடம், இதை வந்து ஒத்தடம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒற்றடம் கரெக்டு. தலையணை சிகப்பு கிடையாது, சிவப்பு. பிழையானதை தெரிவு செய். குடம், கோடரி, கடப்பாறை. ஸோ இது சுவரில் அப்படின்னு சொல்லி வரணும், சுவற்றில் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிழையானது. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஸோ நமது நாட்டின் சின்னங்களை நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். ஸோ இதுதான் ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஓகேவா, நமது நாட்டின் பாரம்பரிய வரணும். ஓகேவா, சின்னங்களை பாதுகாப்பேன். அடுத்தது சந்தி பிழையற்ற வாக்கியம், இதுவும் டி தான். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இதுவும் சந்தி பிழை. நெகிழிப்பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். பொருந்தாத இணை, முற்றுப்புள்ளி, பொருட்களை எண்ணும் நிலை. ஸோ முற்றுப்புள்ளினா அந்த சென்டென்ஸ் முடிஞ்சதை குறிப்பிடுவது, அப்போ இதுதான் தப்பு. முக்கார் புள்ளினா சிறு தலைப்பு. ஸோ இது கரெக்டு. கார்புள்ளி அப்படின்னா ஆகவே முதலிய சொற்களின் பின் இப்படி வரும் இல்லையா, ஸோ அதுதான். அரைப்புள்ளி, ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வரும்போது வருமிடங்கள். ஸோ இதுவும் கரெக்டு. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது, செயற்பாட்டு வினை. ஸோ இது கரெக்டு. வாக்கிய அமைப்பு, கயல்விழி திருக்குறளை படித்தாள், ஐ வருது. ஸோ செய்வினை. புத்தகம் காணாமல் போயிற்று. ஸோ போயிற்று, இற்று, ஆயிற்று இந்த மாதிரி வந்துச்சுன்னா செயற்பாட்டு வினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஸோ பிறவினை வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை. பிழை திருத்துதல், ஒரு ஓர். ஸோ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இது வந்து உயிர் தொடருக்கு முன்னாடி ஓரும், உயிர்மைக்கு முன்னாடி ஒருவும் வரணும். அதே மாதிரி தான் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓகேவா, ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 75 கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அந்த 25 மார்க்ஸுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே இருக்கும், அதை பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த மார்க் என்ன அப்படிங்கிறத லிங்கில் வந்து போட்டுருங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து அப்புறமேலு அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.